அந்த நிகழ்ச்சியில் தொழில் காரணமாக சார்ல்ஸ் அதை சொல்லாமல் விட்டிருந்திருக்கலாம். மேற்கு வங்க முதல்வராக இருக்கக்கூடிய செல்வி மம்தா பானர்ஜி அவர்களுக்காக பிரசாந்த் கிஷோர் பணியாற்றினார், நினைவிருக்கிறதா? அப்போது பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து மம்தா பானர்ஜியிடம் மேற்கு வங்கத்தில் மட்டும், மேற்கு வங்கம் அதுக்கு பக்கத்தில் லாட்ரி இஸ் தேர், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இந்த சிக்கிம் பூட்டானங்கள்லாம் இருக்குல்ல, மேற்கு வங்கத்தில் இருக்கா இல்லையன்றது ஐம் நாட் ஷுர். அந்த பக்கம் அந்த லாட்ரி பிஸ்னஸ் தொடர்பாக நாங்கள் 2 பேரும் எடுத்து பண்ணுறோன்னு டீலை போட்டிருக்காங்க, தெரியுமா? எப்படி இருக்கும்? பிரசாந்த் கிஷோருக்கு இந்த புத்தி உண்டு. நாளைக்கு தெரிஞ்சிடும் ஒரு கதை என்ன ஆகுதுன்னு. இவ்வளோ ரூபா செலவு பண்ணுறாரு, என்ன வெறும் வியூக வகுப்பு பண்ணி தான் இவ்வளோ துட்டு வந்துச்சா? தமிழ்நாட்டில் 21 தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை செய்து கொண்டிருந்த போதே மும்பையில் உள்ள தொழிலதிபர்களிடம் தமிழ்நாட்டில் எந்த டெண்டர் வேணாலும் நான் உங்களுக்கு வாங்கி தரேன், எனக்கு இப்போ பணம் கொடுன்னு அப்போவே டீல் போட்டு பேசியிருக்காரு. மாப்பிள்ளை சாருக்கு இந்த விவரம் தெரிந்து நீங்கள் நேரடியாக என்ன அணுகுங்க, நான் தான் இதுக்குன்னே இருக்கிறேன் இந்த குடும்பத்தில், அவன்கிட்டலாம் பேசாதீங்கன்னு அப்போயே வரட்டி விட்டாங்க. பிரசாந்த் கிஷோருக்கு இதுதான் வேலை. இந்த வியூக வகுப்பாளர் என்று செல்பவர்கள் எல்லோருமே இந்த வேலைகளைத்தான் செய்கிறார். சுனில் கனுகுலு இந்த வேலை தான். ஜான் ஆரோக்கியசாமியால் பண்ண முடியல, சரி விஜயை சிஎம் ஆக்கிட்டு நம்ம பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு.